பாய்ஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 21 வருஷங்கள் ஆச்சு. ஆனா, இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே இப்ப வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். விஜய் அவர்களும், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களும், சங்கர் சாரும் கேர்ள் ஃபிரெண்ட் பாடல் கம்போசிங் அப்பவே இந்த பாடல் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கணும்னு தான் ஆரம்பிச்சாங்க. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் அந்த பாட்டு ரொம்பவே ரிலேட்டபிளா தான் இருக்கும். 16, 17 வயசுல யார் லவ் பண்ண ஆரம்பிச்சாலுமே இந்த பாட்டு வந்து அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு பாடலா தான் இருக்கும். அதுக்கப்புறமா அலை அலை சாங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாட்ட ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு லாவெண்டர் ஃபார்ம்ல தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. 62 கேமராஸ வந்து லிங்க் பண்ணி ஃப்ரீஸ் ஃப்ரேம் டெக்னாலஜிய இந்த பாட்டுல யூஸ் பண்ணியிருப்பாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் காட்ஸில்லா, இண்டிபெண்டன்ஸ் டே கேமராமேன்லாம் வச்சு. அதுக்கப்புறமா ஒரு பெட்டிஷன ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுக்கு நான் இந்த இடத்துல வைக்கணும்னு நெனைக்கிறேன். அது என்ன அப்டின்னா, கன்னிசாமி அப்டின்னு இந்த படத்துல ஒரு சாங் வரும். அதாவது ஒரு 1 1/2 நிமிஷம் தான் வரும். வாலி அவர்களுடைய லிரிக்ஸ்ல. அந்த பாடல கேட்கும்போது ஏத்திஸ்ட்க்கு கூட கடவுள் நம்பிக்கை வர மாரி தான் அந்த பாட்டு இருக்கும். தயவு செஞ்சு அந்த பாட்டோட ஃபுல் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணணும்னு ஏ.ஆர். ரஹ்மான் சார்ட்ட இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா பாட்டுமே இந்த படத்துல ஃபேவரைட்ஸா தான் அமைஞ்சது.